வெல்கம் டு இண்டியன் ஆத்தென்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நாம் பெப்பர் தூக்கலாக போட்டு மசாலாவை வறுத்து அரைச்சி நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நாம் நண்டை வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் சேர்த்து பெசரி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதெல்லாம் வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்கள்: 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அதோட 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பொதுவாக நான்வெஜ் ஐட்டங்களை மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கிட்டு அதில் மிளகு, ஜீரகம், சோம்பு சேர்த்து அது நல்லா வறுபட்ட உடனே சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஆயிலில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதோட 2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவலை சேர்த்து லைட்டாக ஒரு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லியை பச்சையாக சேர்த்து அரைச்சிக்கலாம். சூடு ஆறிய பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணீர் விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்காக 1 ஸ்பூன் சோம்பு, சின்ன வெங்காயம் 100 கிராம், பூண்டு 20 பல், தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கணும். நண்டு கிரேவி செய்யறதுக்கு எப்போவும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அது சூடானதும் சோம்பு சேர்த்து அது பொரிய விடணும். அது பொரிஞ்ச பிறகு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். 2 நிமிஷம் போல் ஆயிலில் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். நிறைய சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், கிரேவியும் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து வச்ச ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கின பிறகு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிற நண்டை சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா கிளறி விடணும். வெங்காயம், பூண்டு, தக்காளி இந்த மசாலாவோடு சேர்ந்து நண்டை நல்லா வதக்கி விடணும். மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நண்டு மேலே இந்த காரமான மசாலா படுற மாதிரி 2 நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுருங்க. நண்டு மசாலாவோடு சேர்ந்து வேகிறதுக்காக 1 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்துருக்கேன். தண்ணீர் சேர்த்த பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே விட்டுறணும். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். நண்டு நல்லா வெந்திருக்கு, அதோட வாசனை கமகமாக நடிக்குது. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க மிளகு மசாலாவை சேர்த்துக்கணும். தண்ணீர் இல்லாத மாதிரி தெரிஞ்சுதுன்னா கொஞ்சம் போல் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்து காரசாரமாக அரைச்ச மசாலாவை நண்டு மேலே நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் போல் தண்ணீர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் ஏதாவது தேவையாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோடு சேர்ந்து 5 நிமிஷம் போல் நண்டு கலந்து வேகணும். எங்கள் வீட்டில் எல்லோரும் நண்டு கிரேவியை சாதத்தில் போட்டு சாப்பிட விரும்புவாங்க. அதனால் நான் கொஞ்சம் கிரேவியாக இருக்கிற மாதிரியான ஸ்டேஜில் இறக்கிடுறேன். உங்களுக்கு நண்டு ஃப்ரை மாதிரி வேணும்னா இன்னும் 5 நிமிஷம் போல் அடுப்பில் வச்சு மசாலாலாம் நல்லா சுருண்டு வந்த பிறகு இறக்கிக்கங்க. அவ்வளோதான், காரசாரமாக பெப்பர் தூக்கலாக போட்டு அரைச்சி வச்ச நண்டு கிரேவி ரெடி. அப்புறம் என்ன, சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.